யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வெயில், தூசி, புகை, டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கடந்து போக வேண்டியிருக்கு. அதனாலேயே நம்மளுடைய ஸ்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி கருத்து போயிடுது. ஆக்னே, பிம்பிள்ஸு, வெடிப்புகள், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி அனைத்து வகையான ஸ்கின் ப்ராப்ளம்களுக்கும் நம்ம வீட்டிலேயே ஜாப்பனீஸ் மெத்தடில் ஒரு ஸ்கின் க்ரீமை தயாரிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இது கொஞ்சம் லென்த் வீடியோ தான், ஆனாலும் நல்ல உபயோகமான வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இன்னும் ஒன்றே ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜபிளாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டு என்னை இன்னும் அதிகமான பயனுள்ள தகவல்களை அடக்கிய வீடியோக்களை போடுறதுக்கு உதவுது. ஓகே மக்களே, நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த வீடியோக்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், கொலீக்ஸ், நியர் அண்ட் டியர், உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறதன் மூலமாக இந்த நல்ல தகவல்கள் அவர்களையும் சென்றடையுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் இருக்கிற நிறை குறைகளை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா, சப்போஸ் நிறைவாக இருந்ததுன்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னு சொன்னாக்கா நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்களில் அதை சரி செஞ்சு முழுமையான வீடியோக்களை உங்களுக்கு தர்றதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். மக்களே, இன்னும் நிறைய விஷயங்களில் R&D பண்ணிட்டு இருக்கிறோம், எக்ஸ்பீரியன்சிங் ஆகிட்டு இருக்கோம், எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிட்டு இருக்கோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை, தகவல்களை நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு தர நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் இல்லையா? அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைச்சிரும். மக்களே, இந்த வீடியோக்கு வருவோம். இந்த வீடியோவில் முதல்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். அதை தோல் நீக்கி தேங்காய் துருவியை வச்சு துருவிடுறோம். பின்ன ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் பால் எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு சூடுபடுத்துகிறோம். அது நல்லா சூடான பின்னாடி நம்ம துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து, அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சோப் வேணால் இதில் யூஸ் பண்ணலாம். அதே போல் அந்த பேதிங் சோப்பையும் நீங்கள் துருவிக்கணும். நாம் துருவி எடுத்துருக்கிற சோப்பை தனியாக வச்சுக்குவோம். இப்போ இந்த பால் ப்ளஸ் உருளைக்கிழங்கு மிக்சரை நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்த பதம் வந்ததும் இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற அந்த சோப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம போட்ட 3 இன்கிரீடியன்ஸோட சத்துக்களும் முழுமையாக அதில் கிடைக்கப்பெறும். இதை நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீமி எஃபெக்டில்
நம்ம தயார் செஞ்சுட்டு இருக்கிற இந்த க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் வந்தோன்னே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த க்ரீமி எஃபெக்டை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம துருவி சோப் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு க்ரீமி எஃபெக்ட்ல நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி. நல்ல போல ஒரு பிராண்டட் காஸ்மெட்டிக் கம்பெனியோடைய ஸ்கின் க்ரீம் மாதிரியே நமக்கு வந்துருச்சு. இந்த கிரீமை மறுபடியும் ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொஞ்சமா ஆரஞ்சு ஜூஸ் அதுல நம்ம பிழிஞ்சு விட போறோம். கொஞ்சம் போதும். ஹோல் ஃப்ரூட் நமக்கு வேண்டியதில்லை. ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஃப்ரூட்டோடைய ஜூஸ் நமக்கு போதுமானது. அந்த ஜூஸை அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறங்க. இப்போ நம்ம வந்து கார்ன் ஸ்டார்ச் இதில் சேர்த்த போறோங்க. கார்ன் பவுடர் இல்லை, கார்ன் ஸ்டார்ச். அது ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் அகைன் இந்த மிக்சரையும் நம்ம அடுப்புல சிம்மில் வச்சு சூடு பண்ணணும். நீங்க இத குக் பண்ணும்போது நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா இன்கிரீடியன்ஸும் உங்களுக்கு நல்ல போல மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் இதை நம்ம வந்து அடுப்புல வச்சிருந்தா போதுமானது. அடுப்புல வச்சு இறக்கின பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, வண்டர்ஃபுல்லா ஒரு க்ரீமி எஃபெக்ட். ஒரு பிரீமியம் பிராண்ட் காஸ்மெட்டிக் கம்பெனியோடைய ஸ்கின் க்ரீம் மாதிரியே நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. வாவ், ஆசம். இப்போ இந்த க்ரீமை நம்ம நார்மலா யூஸ் பண்ற கிளீன் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. நல்லா கிளீனா இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி நீங்க வந்து கூலான பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஜென்டில் மசாஜ் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல போல அவுட்புட் கிடைக்கிறதுல. ஸோ இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது எனக்கு சஜஷன் சொல்ற மாதிரி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அகைன் அண்ட் அகைன் நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மென்மேலும் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Ta-da!